அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. எல்லாருமே என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. வாஸ்து சம்பந்தமான நிறைய கேள்விகள், நிறைய கொஸ்டின்ஸ் நான் பார்க்குறேன். மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வீடியோ வாயிலாக நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். வரிசையாக நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களோடு என்னுடைய பயணங்கள்ல இருந்து நான் பார்க்குறேன் இல்லையா, ஒவ்வொரு வீட்லேயும் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ப்ளஸ் நிறைய பேர் வாஸ்துவுக்கும் தாண்டி சில நல்ல விஷயங்களை பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் சொல்லலாம். இது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே எப்போதுமே ஒரு வித்தியாசமான விஷயங்கள் அதில் இருக்கும். வித்தியாசமான அனுபவங்கள், நான் பார்த்த வாஸ்துவுக்கு பின் என்னுடைய நகர்வு அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கிய கருத்துக்கள், முக்கிய தகவல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் இன்று பார்க்கக்கூடியது இந்த தென்மேற்கு பெட்ரூம் சொல்கிறேன் இல்லையா, மாஸ்டர் பெட்ரூம், கணவன் மனைவி வசிக்கும் அறை. இந்த மாஸ்டர் பெட்ரூம் விண்டோஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த தென்மேற்கு அறையில் அமைக்கக்கூடிய ஜன்னல்களை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு. எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. என்னுடைய வாஸ்து ஆலோசனை உங்களுக்கு வேணும். வாஸ்து முறைப்படி ஒரு நல்ல முறையில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். வாஸ்து ஆல்ட்ரேஷன்ஸ், சின்ன சின்ன வாஸ்து பார்த்த பிறகு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் இருக்கு இல்லையா, அதுவே நம்ம பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு அந்த வீடை மிகச்சிறந்த முறையில் சரியானவாறு ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி கொடுக்கறது. அப்போ இது போல் இப்போ ஒரு பிளாட்டே வாங்கணும், உங்களுக்கு ஒரு வாஸ்து முறைப்படி ஒரு இடமே வாங்கணும்னு வைங்க. அல்வா கிடைக்கும், ஆனால் அல்வாவை வாங்கி கொண்டு வந்து தந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பண்ணுவோமே. மக்களுக்கான அந்த இடத்தையும் தேர்வு செய்து கொடுக்கறதுல நான் கொஞ்சம் அந்த பணியும் சேர்ந்து பார்க்கறதுனால உங்களுக்கு என்னில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னுடைய டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 1, ஃபோன் ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். நம்பர் 2, சரி, இன்று நான் பார்க்கக்கூடிய இந்த மாஸ்டர் பெட்ரூம் விண்டோஸ் அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்பர் 1 எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய தென்மேற்கு மூலை, இதை கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க, வேற என்ன மூலை சொல்றாங்களோ. நான் தென்மேற்குன்னு சொல்லுவேன். சவுத் வெஸ்ட் அந்த கார்னர்ல விண்டோஸ் அப்படிங்கிறது அமைக்கலாம். ஆனால் எந்த இடத்துல சரியாக அமைக்கணும் அப்படி, தென்மேற்கு மூலையில பெட்ரூம் இருக்கும். பெட்ரூம்ல அந்த விண்டோஸ் அப்படிங்கிறது நான் பொதுவாகவே ஒரு விண்டோஸ் வைக்கல அப்படின்னா அந்த வீட்டுக்கு வெளிச்சம், காற்று எல்லாமே அடைபட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறது கருத்து உண்மைதான். பட் ஆனால் நான் முடிந்த வரை அந்த தென்மேற்குன்னு சொல்கிறோம் இல்லையா, தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய அறைகளில் இப்போ ஏசி ஃபிட் பண்ணுறாங்க, காமனாகவே ஒரு வீட்டில் ஏசி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடங்களில் நான் விண்டோஸ் வைக்க சொல்கிறதே இல்லை. ஏசி வைக்கக்கூடிய இடங்களில் நான் நிச்சயமாக ஜன்னல் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏசியெல்லாம் இல்லை சார், ஒரு நார்மலான நம்ம இயற்கை வாஸ்து முறைப்படி இயற்கையாகவே வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் ஜன்னல் அமைத்துக்கொள்ள. அப்போ வாஸ்து விஷயங்கள் கூட ஒரு மனிதருக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம சில விஷயங்களை பண்ணணும். எல்லாருக்கும் எல்லாமே ஒன்றாகவே அமையுமா அப்படின்னா கிடையாது. சில பேருக்கு சில மாற்றங்கள் தேவைப்படும். அப்போ அந்த வகையில் அந்த தென்மேற்கு மூலையில், தென்மேற்கு பெட்ரூமில் நான் மேற்கு சுவரில் தான் எப்போதுமே ஜன்னல் ப்ரிஃபர் பண்ணுவேன். தெற்கு சுவரில் நான் ஒரு நாளும் ஜன்னல் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். இது ஒரு உண்மையிலே நான் கொடுக்க மாட்டேன். பொதுவாகவே ஜன்னலே கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது அந்த அந்த வீட்டிற்கு, அந்த இடத்திற்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜன்னல் கொடுப்பேன். அவ்வாறு கொடுத்தாலும் தென்மேற்கு பெட்ரூமில் அந்த மேற்கு சுவரில் வடக்கு ஒட்டி தான் நான் கொடுப்பேன். சில இடங்களில், நான் பார்த்த இடங்களில் தென்மேற்கு பெட்ரூமில் அந்த நைருதி மூலையை ஒட்டி ஜன்னல், மேற்கு சுவர்லையும் அதே போல் நைருதி மூலையை ஒட்டி ஜன்னல் அதை திறந்து வச்சுருக்காங்க. எப்போ தேவையோ அதை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க.
தென்மேற்கு அப்படிங்கிறது ஒரு காற்று சம்பந்தப்பட்ட விஷயம். வாடை காற்று, குளிர்ந்த காற்று, பருவ காற்று, இன்னும் நிறைய சொல்லுவாங்க. தென்மேற்கு பருவ காற்று அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் படத்துக்கும் பாட்டுக்கும் வேணா ஒரு கான்செப்டா வச்சுக்கோங்க. பட் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க அவ்வாறு அந்த நைருதி மூலையை ஒட்டி ஜன்னல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது தவறு தான். நம்பர் 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு சுவரில் நான் வடக்கு ஒட்டி தான் ஜன்னல் கொடுப்பேன். இந்த 24/7 அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, கிழக்கும் வடக்கும் ஜன்னல்கள் வந்து திறந்தே இருக்கணும், எப்போதுமே திறந்து வச்சா நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் கிழக்கும் வடக்கும் நீங்கள் 24/7 திறந்து வச்சுக்கோங்க. பட் அந்த பெட்ரூம் சொல்கிறோம் இல்லையா, மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இப்போ பொதுவாகவே தென்மேற்கில் ஜன்னல் வச்சா கூட வடக்கு ஒட்டி வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு வடக்கு ஒட்டி ஜன்னல் இருக்குது அப்படின்னா நீங்கள் பகலில் திறந்து வச்சுக்கோங்க, தவறே கிடையாது. ஆனால் இரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஆகிட்டனாலே நீங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு அந்த ஜன்னல் தான். இது வந்து பொதுவாகவே ஜன்னல் திறக்கிறதே இல்லை, நிறைய வீடுகளில் ஜன்னல் க்ளோஸ்லேயே தான் இருக்கும். இப்போ அந்த கிளாஸ் டைப்பில் போடுறதுனால கொஞ்சம் வெளிச்சங்களும் அந்த மாற்றங்களும் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்குது. அதனால் நீங்கள் கிளாஸ் டைப்பில் போட்டிருக்கீங்க தென்மேற்கு அறையில் மாஸ்டர் பெட்ரூமில் கிளாஸ் டைப்பில் ஜன்னல் போட்டிருக்கீங்க அப்படின்னா மிக மிக அதை வந்து இரவு பொழுது வந்து எல்லாருமே நைட்டில் ஜன்னல் க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க, அதை க்ளோஸ் பண்ணாமல் தூங்குறது இல்லை. இருந்தாலும் வாஸ்து நிபுணர்கள் வந்து 24/7 ஜன்னல்களை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுறேன், அவ்வளோதான். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து முடிந்த அளவு நீங்கள் வந்து ஜன்னல்கள் வந்து அதை ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஒரு ப்ரிஃபரன்ஸாக அதை திறந்து வச்சா கூட என்னை பொறுத்தவரை நல்லது தான். 24/7 அப்படிங்கிறத 12/7 அப்படிங்கிறத விட நான் வந்து அதையும் குறைத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் திறந்து வச்சா கூட போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது ஏன் எதற்கு அப்படிங்கிற காரணங்கள், தென்மேற்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தென்மேற்கில் பெட்ரூம் இருந்தாலும் நிறைய வீடுகளில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இது போல சில சம்பவங்கள் எல்லாருக்குமே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கும். நிகழலாம், நிகழக்கூடலாம். நம்ம நல்லதை மட்டும் நம்ம நோக்கி நகர்வோமே. வாஸ்து நிபுணர்கள் மட்டும் என்ன, எல்லார் வீடுகளுக்குமே சின்ன சின்ன தவறுகள் இருக்க தான் செய்யும். 100% யாராவது வாஸ்துபடி வீடு கட்டியிருக்கேன்னு சொல்லுங்க, நான் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணலாம். அந்த மாதிரி யாருமே கிடையாது. அப்போ இந்த தென்மேற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கொஞ்சம் கவனிச்சா வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த தென்மேற்கு பெட்ரூமில் தான் இருக்கும். அப்போ அந்த தென்மேற்கை நீங்கள் வந்து கொஞ்சம் சரிவர அமைக்கும்போது அது வந்து மிகவும் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜன்னலை வந்து அப்போ வைக்கணுங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? வைக்கலாம். வச்சால் கிழக்கு மேற்கு சுவரில் வடக்கு ஓட்டி வைங்க. அவ்வாறு வைத்தாலும் அதை ஒரு நாளைக்கு 24/7 திறந்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு குறைந்த அளவு அந்த ஜன்னலை வந்து காலையில் அதிகாலையில் கொஞ்சம் நேரம் தரும். இப்போ பொதுவாகவே மேற்கு ஜன்னல் வழியாக வெளிச்சம் இப்போ வரும், ஒரு 3 மணி, ஒரு 12 மணி மேற்கு பக்கம் வெளிச்சம், சூரியன் வந்து இந்த பக்கம் வரும்போது தான் வரும். அப்போ அந்த நேரத்துக்குள்ள நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் திறந்து வச்சுக்கோங்க. மீதி உள்ள நேரங்களில் நீங்கள் தென்மேற்கு அறை அப்படிங்கிறது வந்து ஜன்னலே இல்லாமல் இருப்பது தான். எல்லார் வீடுகள்லையும் ஏசி போட முடியுமா? ஏசிங்கிறது ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ நான் வந்து ஏசி கூட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துது. அதனால் எல்லாருமே பெட்ரூமில் தான் ஏசி வைக்கிறாங்க. அப்போ அது படைக்கப்பட்டது கூட, உருவாக்கப்பட்டது கூட மனிதர்களின் ஒரு மாற்றத்திற்கு தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். ஒரு விஷயம் உருவாக்கப்படுது, அந்த உருவாக்கப்பட்ட விஷயம் கூட ஒரு மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இயற்கை இந்த விஷயம் இங்கே தேவை அப்படிங்கிறத நல்ல விஷயமாக அது பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் எனக்கு இருக்குது. அதனால் தென்மேற்கு பெட்ரூமில் நீங்கள் முடிந்த அளவு அதை வந்து கொஞ்சம் ஓப்பனாக வைக்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. நம்பர் 1. பீரோல்னு சொல்லக்கூடிய இந்த தென்மேற்கில் வைப்போம் பார்த்தீங்களா பீரோலு, அதை வந்து நீங்கள் குறிப்பாக எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், தவறுகள் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.